தளிவிடும் பாரதம் அறக்கட்டளையின் சார்பில் இல்லம் தேடி மரக்கன்று இல்லம்தோறும் மரக்கன்று என்ற செயல்பாட்டின் அடிப்படையில் இன்று நாம் மரக்கன்று வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறோம். இன்று முதலாவதாக நமது குமாரபாளையம் தனலட்சுமி நடராஜா நகரில் வசிக்கும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களிடையே மரக்கன்றுகளை கொடுத்து இந்த பணியினை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, அவர் 50க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு வர்றாரு. இப்போ நீங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படியே இந்த இடத்துல காமிங்க. இந்த இடத்துல எல்லாமே அவர் இப்போ மரக்கன்று நட்டு ஓரளவுக்கு பராமரிச்சுட்டு வரதுனால ஒரு நல்ல நிலையில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் அவரோட தோட்டம் மாதிரி அமைச்சு நல்ல பூ வகைகள், பழ வகைகள், நிழல்தர மரங்கள்லாம் பராமரிச்சுட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷக்கூடிய அழைக்கக்கூடிய விஷயம். இது தளிவிடும் பாரதம் மரக்கன்றின் மூலமாக இந்த இல்லம் தேடி மரக்கன்று இல்லம்தோறும் மரக்கன்றுங்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த பயனாளர்களுக்கு வீட்டுக்கே சென்று நாங்கள் அந்த மரக்கன்றுகளை கொடுத்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்த இருக்கிறோம். இதுக்கு பொதுமக்களாகிய தங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இப்பொழுது இந்த மரக்கன்றுகளை தொடர்ந்து பராமரித்து வளர்த்து கொண்டிருக்கும் திரு பாலகிருஷ்ணனுடைய ஒரு சில கேள்விகள் உங்கள் சார்பாகவும் தளிவிடும் பாரதத்தின் அறக்கட்டளையின் சார்பாகவும் முன்வைக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த தளிவிடும் பாரதம் சமூக சேவை சார்பாக இல்லம் தேடி மரக்கன்று இல்லம்தோறும் மரக்கன்றுங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். இது எதுக்காகனா, ஒவ்வொருத்தரும் அவங்களா வந்து அணுக மாட்டாங்க, நாம போய் கொடுத்தோம்னா அவங்கள கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு உண்டான கேள்வி என்னென்னா, இந்த மரக்கன்றுகள் இப்போ குமாரபாளையம் நகர மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இடைவெளி இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மரத்தை வளர்க்கணுங்கிற ஆசையாக இருக்குது. அப்போ அவங்க எப்போ எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், எப்படிலாம் அவங்க மரத்தை வளர்க்க முன் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பள்ளி மாணவர்கள் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக கொண்டு போகலாம். எப்படின்னா, இந்த வருஷம் ஒரு மரத்தை நீங்கள் நெட்டு அடுத்த வருஷம் அது வளர்ந்ததை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீமில் கொண்டு வந்தோம்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் விழிப்புணர்வாக எல்லா இடத்துலையுமே ஃபேமஸாக வளர்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சிறுவர்கள் வந்து அது தண்ணி ஊற்றி வளர்த்துறது பராமரிக்கிறதுலாம் ஒரு ஆர்வமாக செய்வாங்க. பெரியவங்களுக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், போக்குவரத்து இருக்குது, அது அந்தளவு ஓய்வு இல்லாதவங்களாம் இருக்காங்க நகரத்தில் இருக்கவங்களாம். ஆனால் சிறுவர்களுக்கு வந்து வளர்த்துவாங்க. இதில் வந்து இந்த கொய்யா இந்த மாதிரி சின்ன சின்ன பழ வகைகள் இருக்க மரங்களாக இருந்தால் நல்லா வளர்த்துவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை இடம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கூட காமிச்சு ஒரு விழிப்புணர்வாக பேசி இப்படி தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி வச்சுருந்தா வளர்த்துடலாம் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாயிருவாங்க. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு எல்லாம் இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்காங்க. இவங்களை அந்த இயற்கை சூழல் சார்ந்து நம்ம கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதுவே தோட்டம் வச்சுருக்கவங்க, காடு வச்சுருக்க பசங்களாக இருந்தால் வரப்பு பூரா மரம் வைக்கலாம், வாக்கிய ஓரத்தில் பனை மரமாக வைக்கலாம். இது இந்த சானார்பாளையம் ரோட்லாம் வாக்கிய ஓரம் பூரா பனை மரமாக வச்சு அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஊருக்குள்ளே. அதுவும் பண்ணாங்க. அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லைங்க, ஆமாம், அந்த இதில் வந்து மரத்தை வளர்த்தலாம், எல்லா இடத்துலையும் வளர்த்தலாம். அது வந்து பெரிய ரீச் ஆகும். ஏன்னா அது பொது இடம் எவ்வளோ இருக்குன்னு பஞ்சாயத்துக்கு தான் தெரியும். அவங்க வந்து எவ்வளோ வளர்த்த முடியும்னு தெரியும். ஒரு ஊரில் அப்படி தான் காடே உருவாக்கியிருக்காங்க. ஒரு பஞ்சாயத்தை 30,000 மரம் 40,000 மரம் வச்சு காடே உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணலாம். பண்ணும்போது என்ன, நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும், அதோட வந்து மழை மேகங்கள் நல்லா கிடைக்கும். இந்த உக்குரும்பாங்கள வெய்ய காலத்தில் அது வராமல் இருக்கும். இதெல்லாம் பாதுகாக்கலாம். மக்களுக்கு வந்து நல்லா சேவை செய்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. நாளாக பாலகிருஷ்ணன் சார்கிட்ட இந்த நம்ம மரக்கன்றுகள் கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பொதுமக்களாகிய நீங்களும் இந்த திட்டத்தில் பயனடையணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தொடர்ந்து ஆதரவளித்தவர்களுக்கும் அனைத்து நல்லவங்களுக்கும் தளிவிடும் பாரதம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.